வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தாட்கோ மூலம் கடனுதவி தரப்போவதா நம்ம தமிழக அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தாட்கோ மூலம் கடனுதவி வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வரவேற்கப்படுறதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறுவாங்க பாத்தீங்கன்னா, நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள் மட்டும்தான் இதற்கு பயன்பெறுவாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம்ல இருந்து 50% வரை மானியமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல பத்திரப்பதிவும் செய்யப்படும். அதாவது 100% ஃப்ரீயாவே பத்திரப்பதிவும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில 6% வட்டியில கடன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் www.thoughtco.com இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நிலம் வாங்கும் திட்டம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா என்னென்ன தகுதிகள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். விண்ணப்பதாரர் 18 65 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது நீங்க உங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 18 65 வயது வரை இருக்கணும். பெண் விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் அதாவது 3 லட்சம் வரையும் உங்களோட ஆனுவல் இன்கம் இருக்கணும். அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்க ரீசெண்டா வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் எந்த ஒரு விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது. உங்க பேர்ல எந்த ஒரு நிலத்தையும் உங்க பேர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயம் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க தான் இதை ஸ்கீம் எலிஜிபிள் பண்றாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை எந்த மானியமும் பெற்றிருக்கக்கூடாது. அதாவது நீங்களும் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் எந்த ஒரு மானியமும் நீங்க இதுக்கு முன்ன வாங்கியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. நிலம் விற்பனை செய்பவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது நீங்க நிலம் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா அவங்க நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினர்களா இருக்கக்கூடாது. நீங்க பிசி எம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்தா நீங்க வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிற இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்துள்ள நிலம் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலத்திற்குள் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின் படிதான் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்துல பாத்தீங்கன்னா முத்திரத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நீங்க பத்திரப்பதிவு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிய நிலம் 10 ஆண்டுகளுக்குள் விற்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா இந்த லேண்ட் 10 வருஷத்துக்குள்ள நீங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு கடன் உதவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமா தான் உங்களுக்கு கடன் பெற்று நிலம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னே சொன்ன மாதிரி இதற்கு மானியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா 50%ல இருந்து 5 லட்சம் வரை உங்களுக்கு மானியமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு வேற எதனா விவரம் தெரியணும்னா நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தாட்கோ ஆபீஸ்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில நீங்க கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.